அவங்களெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுது? எஸ்பெஷலி இப்போ ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் ஈவன் இன் திஸ் ஏஜ் 50 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம், 75 இயர்ஸ் இப்போது வர டிசம்பர் வந்தால் அவர் வந்து 45 நாள் நைட்டு ஒர்க் பண்ணுறது, இல்லை நீங்கள் சொன்னீங்க ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் இப்போ ஒரிஜினலாக பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ ரிஸ்கியான வேலைகள். லோகேஷ் படம்னா நிச்சயமாக ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் அது எப்படி அவங்க கோப்பப் பண்ணுறாங்க? அதுக்கான ஆட்டிடியூட் எப்படி பில்ட் பண்ணிக்கிறாங்க? சார் அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு அப்பப்போ தோணிகிட்டே இருக்கும் சார். அவங்க தான் நம்ம கண்ணாடி மாதிரி அப்படின்னு ஒரு நம்ம எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருந்தாலும் ஒர்க்குன்னு வரும்போது அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு பார்க்குறதே ஆக்சுவலி பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் 2-3 டேஸ் யோசிச்சிட்டே இருந்தேன். ஐயோ அது எப்படி சார் இன்னும் இவ்வளோ நாள் இருக்கும். பட் ஆனால் அவருங்க மைண்ட் செட் பழகிடுச்சு. ரெண்டாவது ரொம்ப ஃபன்னாக இருந்தார். எல்லா சின்ன பசங்க இவங்க கூட ஜாலியாக புதுசாக காட்டுறாங்க, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒர்க் கண்ணெதிர பார்க்குறாங்களே டெய்லியும். நான் ஷூட் முடிஞ்சு தான் காமிச்சிருவேன். அங்கேயே ஸ்பாட் எடிட் முடிச்சு சார்கிட்டலாம் காமிச்சிருவேன். சும்மா ஜஸ்ட் டு மேக் ஷுர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இப்போ நாஜுல் சார் இருக்காரு. அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ண பார்ப்பாங்களே, அப்போது எல்லாம் அந்த மூடுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த நைட்டு இதெல்லாம் விடுத்துட்டு யாரை சாப்பிடக்கூடாது அந்த ஒரு போட்டி ஒன்று வந்துடும். பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாரும் ஒன்றா சேர்க்கறதுல இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எப்பவுமே இருக்கும் சார் அது. அது விக்ரம் அப்பவுமே நான் பார்த்துருக்கேன். விக்ரம் மாஸ்டர் அப்பவும் பார்த்துருக்கேன். சேதனோட போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயனா செட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட காட்டுவேன் நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு. அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி விஜயனோட போர்ஷன்ஸை சேதனா காட்டுவேன். இதை தாண்டி பண்ணணுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கும். சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கோர் ஆயிடுச்சு. இதே தான் விக்ரம்லையும் ஃபாத் சார் வந்தோன்னே கேட்பார், சேதுனா போர்ஷன்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு. சேதுனா வந்தோன்னே கேட்பார் இவங்க போர்ஷன். கமல் சார் கேட்க மாட்டார். அவர் கேரளாவோட விஜய் சேதுபதி, இவர் தமிழ்நாட்டோட கமல் சார் மட்டும் அந்த என்ன போர்ஷன் எதுவுமே கேட்கவே மாட்டார். ஆனால் வாண்டடாக போய் சார் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னாலும் இல்லை லொகேஷன் ஃபைனல் பார்த்துக்கிறேன்னு விட்டுருவார். அண்ட் அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்ததால் இப்போ எனக்கு அது ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட் ஆஸ் அ டெக்னிக் டு மேக் மை ஆர்டிஸ்ட் இன்வால்வ் மோர். பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு, இப்போ இது உங்களோட ஏரியா, நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.